எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆயில் ஃப்ரையர். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊரில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட வசதிக்காண்டி. ஆனால் அமெரிக்காவில் கம்பல்சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆயில் ஃப்ரையர் இருக்கணும். இதை பற்றி எனக்கு பெருசாக டெக்னிக்கலாக சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு காமனாக இந்த ஆயில் ஃப்ரையரை எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இதில் வந்து தீ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணலாம் முடியாது. அந்த பைலட் மாதிரி சின்னதாக ஒரு ஃபயர் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கும். நான் ஆஃப் பண்ணவே மாட்டேன். அதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதை மறுபடியும் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பக்கத்தில் வந்து ஒரு மீட்டர் மாதிரி இருக்குல்ல, அது நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். அதுவுமே இவ்வளவு தான் டிகிரி செட் பண்ணணும்னு ஒரு அளவு இருக்கும். இந்த க்ளீன் பண்ணுற பையன் வந்து மெக்சிகோவிலேருந்து என்கிட்ட வேலை பார்த்துட்ருக்க பையன். ஒரு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கான். ரெகுலராக இவன் தான் ஃப்ரையர் க்ளீன் பண்ணுவான். இந்த ஃப்ரையர் க்ளீன் பண்ணுறது எல்லோரும் பண்ண முடியாதுங்க. இதில் ஓரளவுக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை க்ளீன் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா ஆயில். இது எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் ஆயில் மாற்றிக்கிட்டே இருப்போம். லைக் மண்டே நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வெட்னஸ்டே, அப்புறம் மறுபடியும் ஃப்ரைடே, அப்புறம் மறுபடியும் சண்டே, அப்புறம் மறுபடியும் டியூஸ்டே மாறிடும். அந்த இது வந்து அந்த மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் நாங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஆயில் திறக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ தூரம் பிளாக்காக வருது அப்படின்னு. இது 2 நாளைக்கே. ஏன்னா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நார்மலாகவே நல்லா பிஸி இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி எத்தனை தடவை மாற்றுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரையர் ஆயில் வந்து எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆயில் மாற்றுற ப்ராசஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த ஆயில் இந்த பேனில் எடுத்ததுக்கப்புறம் இதை அவுட் பண்ணுறதுக்குமே சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரைனேஜ்லேயோ இல்லை சாக்கடையிலையோ அப்படியே கொட்டிட முடியாது. அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தான் கொண்டு போய் இந்த ஆயிலை நம்ம வந்து அவுட் பண்ணணும். வேறு எங்கேயாவது அவுட் பண்ணி இங்கே இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைன் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு $10,000 வரைக்கும் கூட அடிப்பாங்க. அதனால் அது ப்ராப்பராக அங்கே தான் அவுட் பண்ணணும். அவுட் பண்ணுறப்பையும் சில ரூல்ஸ் இருக்குது. 2 பேர் தூக்கிட்டு போகணும், அதை கீழே கொட்டிடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு பையன் தூக்கிட்டு போய் அவனுக்கு எதாவது இன்ஜூர் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா போலீஸ் கேஸ் ஆயிரும். நம்ம ஊரில் அது ஒரு பெரிய கேஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அது ஒரு பெரிய கேஸ் ஆயிரும். அது இஷ்யூவும் ஆயிரும். கிட்டத்தட்ட நியூஸ்லலாம் வந்துடும். அந்தளவுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஆயில் புது ஆயில் ஊற்றுனது, அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கிற சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நீங்களே கேளுங்களேன். $22. ஒரு 3 பைப் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அந்த ஃபயர் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பக்கத்துலேயே ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, அது வந்து தெர்மாமீட்டர். எவ்வளோ டெம்பரேச்சர், இன்கேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற ஃப்ரையர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். நம்ம வந்து ஆஃப் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ கசடு இருக்குன்னு. இது எல்லாமே ஃபுட்டு தான். ஃபுட்டு ஃப்ரை பண்ணுறப்ப வந்தது தான். இந்த இது எல்லாமே நான் தனியாக தான் செப்பரேட்டாக க்ளீன் பண்ணேன். ஆயிலில் வரவே கூடாது. ஆயிலுக்குள்ளே இந்த மாதிரி இந்த இது ஃபுல்லாக அந்த கச்சடா ஃபுல்லாக உள்ளே போச்சு. இந்த இது ஃபுல்லாக போகாமல் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆயிலை எடுக்கணும். அது எடுத்ததுக்கப்புறம் அதை த்ரோ பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க. அதை 2 பசங்க தூக்கிட்டு போவாங்க. அந்த 2 பசங்க தூக்கிட்டு போய் அந்த ஆயிலை வந்து டேரெக்டாகவே ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்கும், அந்த பேரலில் தான் அவுட் பண்ணுவாங்க. இது எங்கள் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது. இங்கே ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட்டு சேர்ந்து இந்த பேரலில் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸு, அதுவும் பகலில் கிடையாதுங்க, நைட்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ப்ரைவேட்டு இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு நம்ம மந்த்லி பே பண்ணணும். நம்ம ஆயிலையும் கொடுத்துட்டு மந்த்லி பே பண்ணுறது இருக்கும். இது எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் பாருங்கள் உள்ள ஆயில். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து அவங்க ஒரு லாரியில் வந்து அப்படியே ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃபுல்லாகவே. இந்த பார்த்திங்களா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. இது வந்து ஒரு 4 ரெஸ்டாரண்ட் சேர்ந்து இதில் இந்த கம்பெனி இருக்கும். அந்த போர்டு கூட இருக்கும் பார்த்தீங்களா, கோஸ்தலாக் அப்படின்ற ஒரு கம்பெனி, கிரீஸ் சர்வீஸ்னு. இவங்கக்கிட்ட நாங்கள் வந்து பே பண்ணிடுவோம். இந்த இதுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இங்கே ப்ராசஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் இது கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறீங்கல்ல, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த கசடை பூரா எடுப்பான். எவ்வளோ கசடு வரும்னு பாருங்கள். நார்மலாகவே இந்த ஆயில் ஃப்ரையர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்காண்டி தான். நீங்கள் ஃபுல்லாகவே அந்த அழுக்கை வந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும்னு. இதே வடச்சட்டி வச்சுருந்தீங்க, கடாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வர்ற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஃப்ரையர் எங்கே அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும் அவங்களோடது. ஃப்ரையர் இல்லை அப்படின்னம்னா இங்கே ஃப்ரை பண்ணி விற்கிற அந்த பொருளை வந்து நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எந்த பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. குளுட்டன் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நாங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு வச்சுருவோம். ஆனால் சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரையர் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா
குளுட்டன் ஃப்ரீ ஃபுட்டு தனியாகவும் நார்மல் ஃபுட்டு தனியாகவும், சில ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடேரியன் தனியாக, நான் வெஜிடேரியன் தனியாக. பர்டிகுலராக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் வெஜிடேரியன் தனியாக, வெஜிடேரியன் தனியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பையன் ஸ்ப்ரே பண்ணுறான்ல, அது வந்து கிரீஸ் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு அப்புறம் கிச்சன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியும். இதை ஸ்ப்ரே பண்ணி இந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ் வேலைங்க. வீக்லி இந்த பையன் 3லேருந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த பையன் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த இதை வந்து அது அவனுக்கு டியூட்டி. இவன் மட்டும்தான் பண்ணுவான், ரெகுலராகவே இந்த பையன் தான் பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் டிஷ் வாஷிங்னு. அந்த பையன் டிஷ் வாஷிங் மட்டும்தான் பண்ணுவான், அவன் இந்த பக்கம் வரவே மாட்டான். இந்த பையன் தான் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறது. நானும் பண்ணுவேன், ஆனால் நான் இதை பண்ண மாட்டேன். நான் நம்மளோட தோசா கிரில் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தோசா கிரில் க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூஎஸ்லேருந்து. அந்த வீடியோ காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த கிரில் அப்புறம் வந்து பேன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இதை அடிக்கிறப்பே நமக்கு பயங்கரமான ஸ்மெல் வரும். பட் எங்களுக்கு பழகிருச்சு. யாராவது ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக சோப் போட்டு கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி என்னோட பெர்மிஷன் கேட்டு தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்குள்ளே வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் ஹீட் ஆகிறப்ப ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஊரில் கடாயாக இருந்துச்சுன்னா சைடாக தூக்கி வச்சிடலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் பட் இதில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி என்னை கேட்டு தான் ஆயில் ஊற்றுவாங்க. டக்குன்னு ஆயிலை ஊற்றிட முடியாது. ஏன்னா இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றுறாங்கல்ல, இந்த தண்ணி ட்ரையாக இருக்குதா அப்படின்றத பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்கிற செஃப்புகளுக்கு இருக்கும். எவ்வளோ அழுக்கு வெளியே வருது பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரை பண்ண ஐட்டம் தாங்க. வடை, ஃபலாஃபல், சிக்கன் 65 இது எல்லாமே ஃப்ரை பண்ணி அதிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தது தான். இது 2 நாளைக்கு வந்தது. இதை தனியாக கொண்டு போய் நம்ம கார்பேஜில் அவுட் பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். தனியாக கொண்டு போய் கார்பேஜில் அவுட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பையன் ஆயில் ஊற்றுறான் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் டெம்பரேச்சர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணி வைப்பேன். எப்போவுமே வீக்லி 3 to 4 டைம் நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணாலுமே இந்த மாதிரி ஆயிரும் எங்களுக்கு. இப்போ ஆயில் ஊற்றுறதுமே நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம பாட்டுக்கு 2 பேரல் அப்படியே ஊற்றிட முடியாது ஃபுல்லாகவே. அந்த இதுக்கு பார்த்தீங்களா, அது 35 LB. ஆக்சுவலாக அந்த ஒரு கேலன் வந்து ஃபுல்லாக 35 LB வந்து அந்த ஒரு கேன் இருக்கும். அது ஃபுல்லாலாம் நம்மளால் ஊற்றவே முடியாது. அதில் ஒரு கோடு இருக்கும் ஆயில்ன்ற அளவு. ஆனால் நான் எப்போவுமே அதை விட 1 இன்ச்சு அதிகமாக தான் ஊற்றுவேன். ஆனால் ப்ராப்பராக அப்படி ஊற்றக்கூடாது. அந்த ஆயில்ன்ற அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி ஊற்றக்கூடாது. ஆனால் நம்ம கேட்போமா, நம்ம கேட்குறது கிடையாது. அதை விட அதிகமாக தான் ஊற்றுவேன். அதே மாதிரி இங்கே ஆயில் ஊற்றுறதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் ஆயில் அப்படின்றதான் ஊற்றணும். நீங்கள் அந்த பையன் ஊற்றிருப்பான் பார்த்தீங்களா, அந்த அட்டை பாக்ஸ்லேயே இருக்கும் பாருங்கள், ஃப்ரையிங் ஆயில் அப்படின்னு இருக்கும். அந்த ஆயில் மட்டும்தான் அலௌடு. அதுக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக ஹெல்த் இன்ஸ்பெக்டரை காமிச்சிருக்கணும். இதே மாதிரி நான் யூஎஸில் இருந்து குக்கிங் வீடியோ அப்புறம் ட்ராவலிங் வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி சின்ன சின்ன வீடியோ இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை ஷார்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சீக்கிரமே நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். டாட்டா, பாய் பாய்.